Hello guys, this is Vignesh. இப்போது இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வர இந்த சேனல் வந்து சயின்ஸ் வீடியோ போட்டுருந்தேன். இதுக்கப்புறம் ட்ரேடிங் வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா மணி தான், வேறு என்ன காரணம். ஸ்டில் அன்ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். ஆக்சுவலாக இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு ட்ரேடிங் எதுவும் தெரியாது. இந்த சேனல் விடும்போது தான் ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது சொல்லிட்டு நான் அதை கற்றுக்க ஆரம்பித்தேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த சேனலில் நான் வீடியோ போடலை, ட்ரேடிங்கில் சம்பாதிக்கலாம் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா டேட் இருக்குமே, ஆகஸ்ட் 8, 2023. இதுக்கு முந்தின மாதம் நான் எம்எஃப்எஃப்பில் ஒரு அக்கௌண்ட் வாங்குகிறேன். அப்போ எனக்கு ட்ரேடிங்னா எனக்கு தெரியாது. சும்மா ப்ரைஸ் ஆக்ஷன்ற ஒரு வீடியோ பார்த்துட்டு எம்எஃப்எஃப்பில் ஒரு அக்கௌண்ட் வாங்கி ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் ஒரே ஒரு வீடியோ, ஒரு அரை மணி நேரம் வீடியோ நினைக்கிறேன். பார்த்துட்டு ஆஹா சூப்பராக இருக்குது, ஈஸியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த அக்கௌண்ட் வந்து எனக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து நல்லா புரிஞ்சிச்சு அப்போவே, அந்த அரை மணி நேரத்துலேயே. அதனால் அந்த அக்கௌண்ட் வந்து நான் ஒரு மாதம் யூஸ் பண்ணேன். 0.25 ரிஸ்க் பண்ணி $5,000 அக்கௌண்ட்டு ஒரு மாதம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எம்எஃப்எஃப்பில் அந்த அக்கௌண்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அப்போ வந்து நான் காலேஜ் முடிக்கிற டைமு, முடிச்சுட்டு வீட்டில் இருக்கேன். அதனால் என்கிட்ட காசு இருந்துச்சு. மறுபடியும் இன்னொரு அக்கௌண்ட் நெக்ஸ்ட் மந்த்தே வாங்குகிறேன். மறுபடியும் ஒரு $5,000 அக்கௌண்ட்டு. ஒரு அக்கௌண்ட்டும் ஆல்மோஸ்ட் 3,500 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்புறம் ரெண்டாவது அக்கௌண்ட் வாங்குகிறேன். ரெண்டாவது அக்கௌண்ட் வாங்கும்போது என் நேரம் பார்த்து எம்எஃப்எஃப் கம்பெனி மூடிட்டு போயிட்டான். செம்ம லாஸு. அதாச்சும் எல்லாருக்குமே லாஸு. எனக்கு ஒரு அக்கௌண்ட் $5,000 அக்கௌண்ட் போயிடுச்சு. ஏன்னா நான் வந்து இப்போ வந்து காசு சேர்த்து வச்சு தான் வாங்கினேன். ஆனால் எனக்கு பெரிய விஷயம் தான் அது. அது மட்டும் இல்லாமல் $1 பில்லியன் அதுக்கு ஏமாற்றிட்டான் போல். அது என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரியாது. அந்த மாதிரி அப்போது அந்த டைம்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. அப்போ அவன் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டான். நான் அப்போ தான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அப்புறம் எல்லோரும் கேட்குறாங்க, அந்த மாதிரி மறுபடியும் கம்பெனி ஓப்பன் பண்ணுவோம், உங்கள் அக்கௌண்ட்லாம் திரும்பி வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி நானும் நம்பிட்டு இருந்தேன். அக்கௌண்ட் வரவே இல்லை. சரி அப்புறம் ஐயோ ட்ரேடிங்கே வேஸ்ட்டு போல அப்படின்னு நினச்சிட்டேன் ரெண்டாவது மாதமே. அப்புறம் கொஞ்ச நாள் நான் அப்படியே விட்டுட்டேன். மறுபடியும் சென்னை போய்ட்டு வேலை தேட ஆரம்பித்தேன். அப்புறம் சவிதா காலேஜில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஜாயின் பண்ணேன். அப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுனாக்கா, எனக்கு பிடிக்கல. காலையில் 6 மணிக்கு எழுந்திருப்பேன், நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரேடிங் வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு பிடிச்சது. அப்போ ஃபண்டிங் பிப்ஸ் வந்து டாப்பில் இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், ஆகஸ்ட் மாதமாக அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கேப் இருந்துச்சு. அப்புறம் அங்கே சவிதா காலேஜில் ஒரு மாதம் போனோம். அப்புறம் அந்த காலேஜிலேருந்து சாஃப்ட்வேர் டெவலப்பராக காலேஜ் தான், ஆனால் அப்படி ஒரு ரோல் இருந்துச்சு போல், நானும் போயிருந்தேன். அப்புறம் ஒரு மாதம் போனது எனக்கு பிடிக்கல. சரி ட்ரேடிங்லேயே ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியிலேருந்து அந்த காலேஜிலேருந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் இந்த அக்கௌண்ட் வாங்குகிறேன். ஓகேங்களா? இந்த அக்கௌண்ட்டு நாட் பாஸ்டே. இந்த அக்கௌண்ட் வாங்கி டிசம்பர்லேருந்து ஜூன் வரைக்கும் இந்த அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன். 0.25 ரிஸ்க் வச்சு இந்த அக்கௌண்ட்டை வந்து நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்க பாருங்க, $5,000 $9 தான் ப்ராஃபிட் பண்ணேன். அப்படியே கீழே இறங்குச்சு, மேலே போச்சு, கீழே இறங்குச்சு, மேலே போச்சு. இதெல்லாம் கேம்லிங் தான். ஓகேங்களா? கேம்லிங் பண்ணி தான் பண்ணேன். கேம்லிங் கிடையாது, பேட்டன் ட்ரேடிங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேட்டன் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். பேட்டன் ட்ரேடிங்னா அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த MWன்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது. எஸ்எம்சி வச்சு பண்ணிகிட்ருந்தேன். எஸ்எம்சி பேட்டன் ட்ரேடிங் தான். ஓகேங்களா? எஸ்எம்சி எனக்கு வரவே இல்லை. எஸ்எம்சி வச்சு பண்ணேன், அப்படியே போச்சு. அக்கௌண்ட் வாஷ் அவுட்டு. அடுத்து அது ஒரு 6 மாதம் போச்சு இல்லையா? அப்புறம் ரெண்டாவது அக்கௌண்ட் வாங்கினேன். இது மார்ச் மாதம் வாங்கியிருக்கும் போல், ஜூலை வரை இருந்திருக்கு. இதுவுமே பேட்டன் ட்ரேடிங் தான், எஸ்எம்சி யூஸ் பண்ணேன். அப்படியே ஒரு மாதிரி போயின்னு இருந்துச்சு. என்னடா இது, டக்குன்னு எமோஷனல் ட்ரேட் பண்ணியிருக்கேன் போல், ஒரே இது வாஷ் அவுட்டு. அப்புறம் ஒரு அக்கௌண்ட் வாங்கினேன். இது எப்போ எனக்கு தெரியல. லோடிங். இப்போ என்னன்னா அதான் இதுக்கப்புறம் இந்த பெரிய ட்ரேடிங்னு ஆகிப்போச்சு. சரி இந்த சேனல் சும்மா இருக்குது அப்படி சொல்லிட்டு ட்ரேடிங் வீடியோஸ் போடலான்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் இந்த சேனலில் போடலான்னு இருக்கேன்.
ஏன்னா என்கிட்ட காசு இல்லை. அதனால் அப்புறம் ஜூலையில் ஒரு அக்கௌண்ட் வாங்கியிருக்கேன். ஜூலை டு நவம்பரில் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கேன் போல். இப்போது இதுவும் எஸ்எம்சி தான், பேட்டன் ட்ரேடிங். ஒரு மாதிரி பேருக்கு அப்பு டவுன். இது கேம்லிங். இங்கே வந்ததுமே நான் ஹை ரிஸ்க் பண்ணி எடுத்தேன், போயிடுச்சு. எஸ்எம்சி தெரியும்ல, ஹை ஆர்ஆர் இருக்கும். கேம்பிள் பண்ணால் எடுக்கலாம் தான் அதில். ஆனால் எமோஷ்னலாக சரியாக அஃபெக்ட் ஆகும் எஸ்எம்சி. ஒர்க்காக வந்தால் அதுவும் வேணும். அது அப்படியே மறுபடியும் அப்படியே கீழே வந்துடுச்சு. அப்படியே விட்டுருங்க. அப்புறம் ஜூலை போச்சா, அடுத்து ஒரு அக்கௌண்ட் வாங்கியிருக்கேன் போல். இது வந்து பிரீச் பண்ணிட்டேன் நான் ட்ரேட் பண்ணாமல். இப்போ வந்து நான் லூக்காஸ் கம்பெனி போய்ட்டுருக்கேன் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. காசு இல்லை அப்படிங்க. அடுத்த ஒரு அக்கௌண்ட் வாங்கினேன். இது வந்து அப்படியே எஸ்எம்சி தான். எதுவுமே எஸ்எம்சி ப்ளஸ் எஸ்என்ஆர் யூஸ் பண்ணுவேன் இந்த அக்கௌண்ட் டைம். அப்போ அதனால தான் 75 230 வரைக்குமே போயிருக்குது எஸ்என்ஆர் நம்ம நம்பருக்கு. எஸ்எம்சியிலேருந்து எஸ்எம்சி ப்ளஸ் எஸ்என்ஆர்னு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எஸ்என்ஆரில் வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்க முடியாது. நல்லா போயிருக்குல்ல, அப்படியே போச்சு. அப்புறம் ஒரு லூசி ஸ்ட்ரிக் ஆரம்பிச்சிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைண்டு பக்காயிடும். அடுத்த தரன்னு கீழே ஏற்றுண்டு விட்டுரும். இது எப்போ வாங்கியிருக்கேன்? நவம்பர், ஏப்ரல். இந்த ஏப்ரல் ஓகேவா, ஏப்ரல் 2020 இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணேனாக்கா, லூக்காஸ்ன்ற ஒரு கம்பெனிக்கு போனேன். ஏப்ரல், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஆமாம், இதுக்கப்புறம் தான் நான் போவேன். இந்த அக்கௌண்ட் வாஷ் அவுட் பண்ணதுக்கப்புறம். இது என்ன நவம்பரில் வாங்கின அக்கௌண்ட்டு காட்டுது. நவம்பர் டு ஜூன் 25 தெரில. இந்த அக்கௌண்ட் வச்சுருந்தேன் நவம்பரில். 4518 அப்படியே வச்சுருந்துருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அக்கௌண்ட்டு இது எப்போ வாங்கியிருக்கேன், ஆகஸ்ட்டு, மார்ச். லூக்காஸில் போகும்போது வாங்கியிருக்கேன் போல். பிப்ரவரி, மார்ச். லூக்காஸ் விட்டு விடுறேன் நான். ஆமாம் ஞாபகம் இருக்குது. இந்த டைமிங் வந்து லூக்காஸில் வந்து நான் வந்து வேலையை விட்டுட்டு மறுபடியும் ஒரு அக்கௌண்ட் வாங்குகிறேன். இதுவும் லாஸு. இது எப்படி இருக்குது, மறுபடியும் லூசிங் ஸ்ட்ரிக் தான். இந்த டைமில் வந்து நான் ஐசிடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போது ஒரு அக்கௌண்ட் வாங்கணும். இதுவுமே நான் ஐசிடி யூஸ் பண்ணேன் அக்கௌண்ட். எஸ்எம்சி எஸ்என்ஆர்லாம் விட்டுட்டேன். இப்போது ஐசிடி மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஐசிடியில் என்ன ஆகுது, ஸ்டில் ஐ மீன் லூசிங் ஸ்ட்ரிக். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ கடைசியாக அந்த அக்கௌண்ட் வாங்கியிருந்தேன்ல, இந்த டைம் வந்து ஜூன் இருக்கும். இந்த ஜூனில் தான் நான் ட்ரேட் பண்ணவில்லை, சார்ட்டும் பார்க்கவில்லை. அப்படியே ஒரு வருஷம் கேப்பு. அதோடு இந்த அக்கௌண்ட் வந்து இப்போ வாங்கினது மார்ச் மாதம். ஜூன் டு மார்ச், இந்த ஒரு வருஷம், இந்த 8 மாதம் சம்திங் ஒரு வருஷம் கேப் வருது பற்றி. அதில் வந்து நான் ட்ரேட் எடுக்கலை, சார்ட்டும் பார்க்கல. அதோட இப்போ தான் மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். 10 மாதத்துக்கிட்ட வருது. 10 மாதம் சார்ட்டும் பார்க்கல, ட்ரேடும் பார்க்கல. இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தோன்னா 2 வருஷம். இல்லை எஸ்எம்சி எஸ்என்ஆர் ஏதோ கொஞ்சம். இப்போ ஐசிடி ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு 3 மாதமாக. இப்போது என்ன பிளான்லாம், இது எல்லாத்தையும் ஜேர்னலாக என்னோடய ஜேர்னியை வந்து இந்த யூடியூப் சேனலில் நான் அப்படியே போட போகிறேன். டெய்லி எடுக்கிற ட்ரேடு, டெய்லி லாஸு, டெய்லி ப்ராஃபிட்டு, ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் பாஸ் பண்ணுறேன்னா இல்லையா, எப்போ நான் ப்ராஃபிட் பண்ணுறேன், ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிறேன். 1 வருஷமாக, 2 வருஷமாக, 3 வருஷமாக, 5 வருஷமாக பார்ப்போம். அவ்வளோலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மந்த்ஸில் ப்ராஃபிட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆக்சுவலாக இது 6 மந்த்ஸுன்றது வந்து அப்படி தான் தெரியும். நான் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது 2 மாதத்தில் ப்ராஃபிட் பண்ணுறோன்னு நினச்சேன். இங்கே 2 வருஷத்தை தாண்டி போயினுக்குது. இப்படி தான் எப்பயுமே தெரியும். சரி, இப்போ இது வந்து நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா. அதான் இதுவரை இத்தனை அக்கௌண்ட் வாங்கியிருக்கேன். ஒரு 1 2 3 4 5 6 7 அக்கௌண்ட்டு. 7மே லாஸு. இதுக்கு முன்னாடி ஒரு 2 அக்கௌண்ட்டு, 9 அக்கௌண்ட்டு. ஒன்று 3000 வரும்.
$5,000 இருந்தேன். 5,000 தான் நான் அது மேலே வாங்க மாட்டேன். ஏன்னா இப்போது 5,000 நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுதுன்னா 100Kலையும் ப்ராஃபிட் பண்ண முடியும், லைவ் அக்கௌண்ட்லேயே ப்ராஃபிட் பண்ண முடியும். அதான் என்னோடய ஐடியாலஜி. அதனால் கம்மியிலேருந்து தான் போவேன். சைக்காலஜி மணி அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. 5,000 ப்ராஃபிட் பண்ணணும், அதான் என் டார்கெட். $5,000 அக்கௌண்ட்டில். ஓகே, இப்போ வந்து வீக்லியில் பார்த்தோம்னா இது வந்து எஸ்எம்டி இருக்குது, ஓகேவா? அதுக்காக இது ரிவர்சல்னு நான் கணக்கு எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா என்னோடய டியூவலு கீழே இருக்குது. எனக்கு இந்த டேர்ம்ஸ்லாம் எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் தான் கற்றுக்கணும். டியூவலு கீழே இருக்குது. டேர்ம்ஸ்னாக்கா அந்த பேர்லாம் எனக்கு சொல்ல தெரியாது, கான்செப்ட் மட்டும்தான் தெரியும். வேறு சொன்னதில்ல அப்படியே போயிடுச்சு. ஓகே, இப்போ எஸ்எம்டி இருக்குது. ஆனால் இப்போ நான் பை பார்க்க மாட்டேன். இந்த ஓபியை கிராஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண மட்டும்தான் நான் பை பார்ப்பேன். அது வரைக்கும் செல் மட்டும் தான் பார்க்க போகிறேன். இதுதான் என்னோடய நெரேட்டிவ்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இப்போ இந்த எஃப்இஜி இன்னையோட டிஓவில் என்னன்னாக்கா இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. இது வரைக்கும் தான் டிஓவில். அப்படி அதிகபட்ச டிஓவில்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஃப்இஜியோட சென்ட்ரு 50% அது வரைக்கும் என்னோடய டிஓவில் இருந்துச்சு. ஒரு வாரம் சாட் பார்க்கல, ஏன்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஒன்று வாங்கினேன். அது நாட்டு கீழே போய் வந்து கடுப்பாக நான் சாட்டே பார்க்க மாட்டேன். இப்போது நான் வந்து ஜிபிபியில் ட்ரேட் எடுக்க மாட்டேன், இயூ மட்டும்தான் எடுப்பேன். இப்போ இதுலேயும் என்னோடய டிஓவில் 50% ரீச் ஆகிடுச்சு. நான் ட்ரேட் எடுக்கலை. ஏன் எடுக்கலைன்னா எனக்கு செட்டப் கிடைக்கலன்னு நினச்சிருந்தேன், ஆனால் செட்டப் கிடச்சிருக்கு. இப்போது லாஸ்ட் டே இதுதான் நம்மளோட டிஓவில், ஓகேவா? இது வந்து லாஸ்ட் டே க்ளோசிங்கு, லாஸ்ட் டேவோட ஹை, ஓகேவா? காட்டுறேன். மன்னிக்கவும், நான் இருக்கிற இடத்த டவர் கிடைக்காது. என்னென்ன அப்படி போய் வாங்குற? இது வந்து டிஓவில் இதுதான் லாஸ்ட் கேண்டிலோட இங்கே ஓப்பன் ஆச்சு. இது வரைக்கும் தான் நம்மளோட டிஓவோட அதிகபட்சம் இந்த எஃப்இஜி, ஓகே? இப்போ வந்து நம்ம 1 ஹவரில் போனோம்னாக்கா ப்ரைஸ் அங்கே இருக்குது. இது வந்து லாஸ்ட் டிஓவில், ஓகே? இப்போது நம்ம வந்து பையில் தான் பார்த்துட்ருக்கோம். கேண்டில் ஓப்பன் ஆகுது, இந்த எஃப்இஜி டேப் பண்ணிவிட்டு மேலே போக ஆரம்பிக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த நெக்ஸ்ட்டு கேண்டில் இந்த ஆர்டர் பிளாக்கில் பட்டுடுச்சு அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் கடைசியாக பார்த்தா சரி, இப்போ நான் 1 ஹவரில் அந்த மாதிரி எனக்கு ஓபி இருந்துச்சுனாக்கா ஸ்ட்ரைட்டாக 5 மினிட்ஸ் போயிடும், ஓகே? நான் வேறு டைம் யூஸ் பண்ண மாட்டேன், யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து 1 ஹவர்னால் ஸ்ட்ரைட்டாக 5 மினிட்ஸ் போயிடும். ரேராக 15 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் பார்ப்பேன். இப்போ 5 மினிட்ஸ் நம்ம போனோம்னா 5 மினிட்ஸில் இந்த பாக்ஸ் ஓபி, ஓகே? 5 மினிட்ஸில் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுட்டு டோட்டல் ஸ்வீப்னு எதோ சொல்லுவீங்க, அதெல்லாம் வச்சுக்கிங்க நீங்களே. லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுட்டு இந்த எஃப்இஜி க்ளோஸ் பண்ணி இந்த எஃப்இஜி க்ளோஸ் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சா நமக்கு என்ட்ரி, ஓகேவா? அதேமாரி க்ளோஸ் வச்சு என்ட்ரி அடிச்சிருக்கு. இருங்க வரேன், இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் தேவையில்லை. க்ளோஸ் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி போடுறோம், 2 ஹவர் கேப்சர் பண்ணுறோம். அழகாக கிடச்சிருக்கு, ஆனால் மிஸ் பண்ணிட்டோம். என்னதான் ஒன்று, சரி நாளைக்கு பிளான் பண்ணுவோமா? நாளைக்குனே கிழமை நாளைக்கு நியூஸ் இல்லை போல இருக்கு. ஓகே, என்ன சொல்கிறேன்னு தெரில. இப்போ நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா
ஓ சிம்பிள் தான். அடுத்த டிஓவில் கீழே இப்போ ப்ரைஸ் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு, இப்போ இந்த 50% மேலே எஃப்ஜி க்ளோஸ் வந்துச்சுனாக்கா நம்ம ப்ரைஸ் கீழே வரும்போது இங்கே ஏதாவது லோ டைமில் நம்ம ஆர்டர் பிளாக் ஏதாவது சம்திங் இருந்துச்சு கீழே இருந்துச்சுன்னா ப்ரைஸ் இப்போ இங்கே க்ளோஸ் ஆச்சுனாக்கா க்ளோஸ் வச்சுட்டு நான் அடுத்த நாள் காலையில் கீழே வரும்போது இங்கே ஏதாவது ஓபி இருந்துச்சுன்னா நம்ம இந்த வரைக்கும் டிஓவில் கன்சிடர் பண்ணி எடுக்க போகிறோம். ஒருவேளை ப்ரைஸ் நாளைக்கு ஓப்பன் ஆகி மேலே போச்சுனாக்கா மேலே இதுக்கு மேலே அதுக்கப்புறம் இது ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் ஓபி கிடச்சதுனாக்கா இதை டிஓவில் எடுக்க போகிறோம். அவ்வளோதான் நாளைக்கு பிளானு. மேக்ஸிமம் டிஓவில் நமக்கு கீழே தான் செல்லு தான், பைக் கிடையாது. இது 50% மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான். அப்பயுமே பைக் பார்க்க மாட்டேன், இது மேலே க்ளோஸ் வைக்கணும், அப்போ மட்டும்தான் பைக் பார்ப்பேன். ஓகேங்களா. நான் EU கோல்டு தான் எடுப்பேன். கோல்டு சார்ட்டும் பார்க்கல, அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, இதுதான் இப்போ இந்த சேனலை பற்றி நான் சொல்ல வந்தது இதுதான். சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், பாய்.